திருநெல்வேலி மூன்றடைப்பு அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் சென்ற ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைகிறார். வணக்கம் ஆல்வின், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி செல்லக்கூடிய பிரதான நெடுஞ்சாலை மூன்றடைப்பு அருகே அந்த பஜார் பகுதியில அடிமிடிப்பான் குளத்தைச் சேர்ந்த ராஜாமணி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்றிருக்கிறார். அந்த 4 வழிச்சாலையில் ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்தை கடக்க முயன்றிருக்கிறார். அப்போது திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற ஒரு கார் என்பது அந்த கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி அந்த இருசக்கர வாகனத்தில் பயணித்த அடைமிடிப்பான் குளத்தைச் சேர்ந்த ராஜசெல்வன் என்ற நபர் தூக்கி வீசப்பட்டு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். அந்த வாகனம் மோதிய வேகத்தில் இருசக்கர வாகனம் சில அடி தூரம் சாலையில் உரசி சென்று அப்படியே தீப்பற்றி 4 வழிச்சாலையிலேயே எரிந்திருக்கிறது. இந்த நிகழ்வை பார்த்து அந்த பகுதி மக்கள் சுதாரித்துக் கொண்டு தீயை அணைக்க, இருசக்கர வாகனம் பற்றி எரிந்த தீயை அணைக்க முற்பட்டிருக்கிறார்கள். எனினும் கூட அணைப்பதற்கு உள்ளாக தண்ணீர் ஊற்றி அணைப்பதற்கு முன்பதாக அந்த இருசக்கர வாகனத்தில் பெரும்பகுதி எரிந்து சேதமாக்கி இருக்கக்கூடிய நிலையில அந்த சாலை விபத்தில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த ராஜாமணியின் உடலை கைப்பற்றிய அந்த மூன்றடைப்பு காவல்துறையினர் அதனை உடற்கூறு ஆய்விற்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக அந்த வாகனத்தை இயக்கிய நாகர்கோவில் பகுதி சுசீந்திரத்தைச் சேர்ந்த நபரையும் 29 வயதான ஒரு நபரையும் பிடித்து காவல்துறையினர் விரிவான விசாரணைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த விபத்து அந்த பகுதியில ஒரு சிறு போக்குவரத்து சிக்கலை ஏற்படுத்தியிருந்தது. எனினும் உடனடியாக எல்லாம் அங்கு சீர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த இருசக்கர வாகனமும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பான வழக்கினை பதிவு செய்து அதற்கான விசாரணைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். காட்சிகளோடு விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி ஆல்வின்.